ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு நான் பாபா கனூஷ் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது என்னோடய அரபிக் இன்ஸ்பயர்ட் ரெசிபீஸில் ஒரு ரெசிபி. பாபா கனூஷ்க்கு வந்து நம்ம அந்த பஜ்ஜி கத்திரிக்காய் எடுத்துக்கணும், குடமிளகா, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சமாக உரிச்சு வச்ச பூண்டு. எதுக்குன்னா இது வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு பாதியாக நறுக்கிட்டு கீரை போட்டுக்கணும் கத்திரிக்காயில். அது மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் பூசிட்டு ஒரு பாதி கத்திரிக்காவை வந்து நான் நேராக அடுப்பில் ஒரு கிரில் ரேக் வச்சுட்டு அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டேன். இன்னொரு பாதி வந்து பேனில் கொஞ்சமாக எண்ணெய் பூசி அந்த இன்னொரு பாதி கத்திரிக்காய் அதில் ரோஸ்ட் பண்ண போகிறேன். நான் வந்து 2 ரெசிபீஸ் பண்ணேங்க. ஒன்று வந்து முத்தபால், இன்னொன்று வந்து பாபா கனூஷ். இந்த சுட்டு பஜ்ஜி ரெசிபியை தான், ஆனால் வேறு மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 2 ரெசிப்பியும் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பீட்டா பிரெட் ஒரு குப்பூஸோடு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குப்பூஸ் அண்ட் பீட்டா பிரெட் ரெசிபி ஏற்கனவே என்னோடய சேனலில் நான் டீட்டெயிலாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப வண்டர்ஃபுல் டிஷ்ஷஸ். பசங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய் நல்லா சுட்டு எடுத்துகிட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டேன், நல்லா ஆற வச்சுட்டேன். இந்த மீன் டைம் நான் வந்து வெங்காயம் ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இது மேலே கூட கொஞ்சமாக எண்ணெய் பூசியிருக்கேன். குடமிளகா, தக்காளி இத்தனையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் பூசி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இது 2 பக்கமும் திருப்பி நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணதும் ஒரு தட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். அதே பேனில் வந்து பூண்டு, பச்சை மிளகாவும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய் நல்லா ஆறி இருக்கும். மேலேருந்து தோல் பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தோல் நல்லா உறிஞ்சு வந்துடும். அது நல்லா உரித்து ஒரு பக்கம் எடுத்து மேஷ் பண்ணி வச்சுடுங்க. இப்போது பூண்டு, பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை பண்ணி அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுங்க. நிறைய எண்ணெய் போடாதீங்க, கொஞ்சமாக எண்ணெய் பூசி வறுத்தா போதும். கத்திரிக்காய் ரெடியாக இருக்குது. இங்கே மசாலாவுக்கு சீரகத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக எள்ளு பொடி, கொஞ்சமாக உப்பு, இங்கே சுட்டு வச்சுருக்க குடமிளகா, பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் சாறு, வறுத்து வச்சுருக்க எள்ளு, கொஞ்சமாக ஜட்டார் பவுடர், சுமாக் பவுடர், ஆலிவ் ஆயில் ஜட்டார் பவுடர்லாம் நம்மளுக்கு அமேசானில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது. ஸோ அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்பரில் நான் குடமிளகா, வறுத்து வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு ஃபஸ்ட்டு சேர்த்து கொஞ்சமாக நான் சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த தக்காளியும் நல்லா ஆறி இருக்கும். இப்போ தக்காளி மேலேருந்து தோலை உரிச்சிடலாம். உரிச்சிட்டு சேர்த்து அது இன்னொரு முறை நல்லா சாப் பண்ணிக்கலாம். இப்போது இந்த தக்காளி நல்லா சாப் பண்ணி எடுத்ததும் இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இன்னொரு முறை சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அது சீக்கிரமாக நல்லா சாப் ஆகி வரும். கொஞ்சமாக ஜட்டார் பவுடர், கொஞ்சமாக சுமாக் பவுடரும் இதுலேயே நான் சேர்த்துக்கினேன். ஒத்தென்டிக் மிடில் ஈஸ்டர்ன் ஃப்ளேவர்ஸ் வேணும்னா ஜட்டார் பவுடர் நீங்கள் ஆட் பண்ணி ஆகணும். அடுத்து வந்து சில்லி பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸு, அந்த வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க எள்ளு பொடி இத்தனையும் சேர்த்துக்கணும். கொஞ்சம் சீரகம் பொடியும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா சாப் பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து நம்ம சுட்டு வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்து பாதி பகுதி நான் சேர்த்துருக்கேன். இன்னொரு பாதி முத்தபல்லில் யூஸ் பண்ணேன். இங்கே வந்து இதுவும் ஒரு வாட்டி நல்லா சாப் பண்ணிவிட்டு இந்த நம்ம ஏற்கனவே சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஃபைனாக, அந்த தக்காளி மசாலாவில் மிக்ஸ் பண்ணிடலாம் கத்திரிக்காவை. இப்போ ஒரு சர்விங் டிஷ்ஷுக்கு இந்த பாபா கனூஷ்க்கு மாற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாரும் சேர்த்து இன்னொரு முறை நல்லா கலந்துட்டு சர்விங் டிஷ்ஷில் சர்வ் பண்ணிடலாம். சர்விங் டிஷ்ஷில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி சர்வ் பண்ணணும். இது மேலே வந்து ஆலிவ் ஆயில் ஊற்றிடணும். அதுக்கு மேலே வந்து ஜட்டார் பவுடர், கொஞ்சமாக சுமாக் பவுடர், வறுத்த எள்ளு, கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து மாதுளை விதை, பொமோகிரானட் சீட்ஸு, பொடியை நறுக்கி வச்சுருக்க மல்லித்தழை, பார்ஸ்லி தழை தூவி நம்ம குப்பூஸோடு இதை என்ஜாய் பண்ணால் சூப்பராக இருக்கும். இந்த சுட்டு பஜ்ஜி ட்ரை பண்ணுங்கள். இது மெடிட்ரேனியன் ஃப்ளேவர் சுட்டு பஜ்ஜி ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாேருக்கும் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி குழந்தைங்க, நிறைய காரம் இருக்காது, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.